ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள இந்திரா நகர் குடியிருப்பை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் இருக்கும் இந்த இடத்தில் மழைநீர் சூழ்ந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மழைநீர் தேங்கி நிற்பதால் இப்பகுதி பன்றிகளின் கூடாரமாக மாறிவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இரவு நேரங்களில் கொசு தொல்லை இருப்பதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மழை நீருடன் சாக்கடை மற்றும் கழிவுகள் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கருங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் சவுந்தரவல்லியிடம் கேட்டதற்கு மின் மோட்டார் கொண்டு மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். காய்ச்சல் வருது, மண்டேடி வருது. நாங்கள் வருஷம் பூரா எங்களுக்கு மழை வெஞ்சா நாங்கள் தண்ணியிலே கிடக்கோம். பிள்ளைகள் பூரா காய்ச்சடி மண்டேடி. நாங்கள் ஆஸ்பத்திரி, நாங்கள் ரொம்ப கூலி வேலை பார்க்குறோம். எங்களுக்கு காசு எப்போ இல்லை. நாங்கள் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிக்கிட்டு தெரியுறோம். மழை வெஞ்சா கொசு எங்களால் தாங்கவே முடியல. தொடர்ந்து 2-3 நாள் மழை பெஞ்சிருக்கு. தண்ணி தேங்கி கிடக்கு. நாய் பண்ணி எல்லாம் கிடக்கிறனால கொசுக்கடி நிறையா இருக்குது. மலேரியா, டெங்கு காய்ச்சல், இந்த மாதிரி சிக்கன் குனியா காய்ச்சல் வர்ற மாதிரி சின்ன பிள்ளை யாரும் தூங்க முடியல. ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஏற்கனவே புகார் கொடுத்துருக்கான். ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. எல்லா அதிகாரி தண்ணியை வெளியேற்றுறதுக்கு நடவடிக்கை மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.